இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பண்ண அப்ப இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஆர்பிட் இன் போலார் கோஆர்டினேட்ஸ் என்ன இது ஷோ தட் ப்ரூவ் தட் இந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் போலார் கோஆர்டினேட்ஸ்னா ஆரும் தீட்டாவும் இன்வால்வ் ஆகிடும் அப்படின்னு இந்த ஃபிகரை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் ஒரு ஓனு போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும் இனிஷியல் லைன் போலார் கோஆர்டினேட்ஸ்னால் இது ரேடியல் டைரக்ஷன் ஓபி இந்த ரெண்டு ஆங்கிள் தான் எனக்கு தீட்டா. இதை பற்றி ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொன்னோம் சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லலாம் போல் சொல்லலாம். இப்போ let us take the assumption. First one O center of force. OA இனிஷியல் ஆர்க் தீட்டா அதாவது போலார் இந்த பாயிண்ட் திஸ் இஸ் ஆர்க் தீட்டா அதுதான் இங்கே பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் ஏதோ ஒரு டைம் சரியா. இப்போ இங்கே சொல்லிட்டேன் பை ஆஃப் ஆர்ங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரல் ஃபோர்ஸ் பெர் யூனிட் மாஸ். இதுக்கு முதல் சம்பளம் என்ன போட்டுருக்கோம்னா பை ஆஃப் ஆர்க்கு ஆர் கேப் இருக்கும். இதுக்கு நம்ம மாடுலஸ் பார்க்குறப்ப இந்த மாடுலஸ் ஆர் கேப் வேல்யூ வந்து 1ன்னு வந்துடும். ஸோ பை ஆஃப் ஆர் மட்டும் வரும். இதே தான் வரும். இது என்ன ஃபார்ம் ஸ்கேலார் முடிஞ்சு இந்த டைரக்ஷன் ஆஃப் போட்டுட்டோம். மேலே கோடு எதுவும் போடலை. அப்போவே இது என்ன ஃபார்ம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் சரியா. இப்போ இங்கே வந்து ஸ்கேலார் ஃபார்ம்னு சொல்லிட்டோம். ஸ்கேலார் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கரஸ்பாண்டிங் டு ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். ரேடியல் டைரக்ஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது இது ஓ இது பி ரேடியல் டைரக்ஷன், டிரான்ஸ்வர்ஸ்ங்கிறது இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ். ரேடியல் ஆக்சலரேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரேடியல் ஆக்சலரேஷன் என்ன r double dot minus r theta dot square. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் 1 by r d by dt r square theta dot. இது உங்களுக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நியூட்டன்ஸ் லா F is equal to ma. இதை எடுத்து எழுதிட்டு உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். வேற எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஃபோர்ஸ் காம்போனன்ட் இன் ரேடியல் டைரக்ஷன். அதாவது இது ரோலாக இருப்ப m a இந்த கான்செப்ட்ல டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. அதனால 0. இப்போ ஸ்கேலார் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் ரேடியல் டைரக்ஷன். ரேடியல் டைரக்ஷன்னாக்க நமக்கு என்ன தெரியும் ஃபோர்ஸை பற்றி இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதை அப்படியே எடுத்து நான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு போட்டாச்சு. இங்கே ரேடியல் டைரக்ஷன் தானே இன்டு m ஆக்சலரேஷன் இது a. இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதியிருக்கு. அதாவது ma இந்த a வேல்யூ இது இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ m r double dot minus r dot theta square is equal to m into phi of r. உங்களுக்கு தெரியுமா mass of the particle phi of r ங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம். என்ன சொல்லிருக்கோம் magnitude of center force for the force per unit mass. இதுக்கு முதல் ஸ்டெப்பில் ரெண்டு சைடுமே m அப்பியர் ஆகிருக்கும். m கேன்சல் பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் r double dot minus r theta dot square is equal to pi of r. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது ஸ்கேலார் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் ரேடியல் டைரக்ஷன்ல பார்த்தோம். இப்போ டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ல பார்க்க போறோம். டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ல இந்த m அதே தான் வரும். a க்கு பதிலாக ஆக்சலரேஷன் வந்து இதுதான். இது 1 by r நமக்கு தெரியும் 1 by r d by dt r square theta dot. இது வந்து ஆக்சலரேஷன். இந்த வேல்யூ என்னன்னா 0 ஏன்னா ரேடியல் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் ma. ஃபோர்ஸே இல்லங்கறப்ப தட் இஸ் 0. இப்போ உங்களுக்கு தெரியும் மாஸ்ங்கறப்ப அது டெஃபினட்டா நாட் ஈக்குவல் டு 0 ஆகும். சோ இந்த வேல்யூ 0 கிடையாது. அப்ப இந்த வேல்யூ தான் 0வா இருக்கும். இத போட்டுறோம். இங்க இதுல வந்து நம்ம என்ன சொன்னோம் 1 by r ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூ 0 கிடையாது. இது டிஃபரன்ஷியேட் பண்றப்ப தான் நமக்கு 0 கிடைக்குது. உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா தான் 0. இந்த வேல்யூ நம்ம என்ன சொல்றோம்னா h ன்னு எடுத்துக்கிறோம்.
h r square theta dot is equal to h. இந்த hங்கிறது என்னன்னா constant. இதுல இருந்து theta dot is equal to h by r square னு எடுக்கணும். நம்ம இங்க என்ன எடுக்கிறோம் 1 by r is equal to u is equal to theta dot is equal to h is u square. r is equal to 1 by 1 by u. அதான u is equal to 1 by r. r is equal to 1 by u. இது டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட்டிங் with respect to h. டிஃபரன்ஷியேட்டிங் r ஆனது dr by dt வந்துருது 1 by u இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 1 by u டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 by u தெரியுது. எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த u power -1 இருக்கும். minus u power -2 வரும். இதெல்லாம் நம்ம என்ன எழுதிருக்கோம் -1 by u square போட்டுருக்கோம். அகைன் அடுத்து வந்து இந்த du by dt. இந்த u மட்டும் ஃபர்ஸ்ட் பண்றது வித் ரெஸ்பெக்ட் டு பவர், அதுக்கப்புறம் அந்த u பொறுத்து பண்றோம் du by dt. இந்த du by dt ஐ டைரக்டா போட முடியாது. u is a function of r, theta வா r, u du by dt into d theta by dt. போடுறோம். கடைசியா நம்ம இதை டிரைவ் பண்ணியிருந்தோம். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா தீட்டா டாட்னு போட போறேன். அதுதான் இந்த ஸ்டெப் -1 by u square du by d theta dot. இப்போ இங்க இந்த தீட்டா டாட் உடைய வேல்யூ நமக்கு தெரியும் h u square. அத அப்படியே எடுத்து இப்போ இங்க இப்போ இதெல்லாம் முடிச்சிருக்கோம் -1 by u square du by d theta by dt. இந்த d theta by dt க்கு பதிலா தீட்டா டாட் போட போறேன். அதுதான் இந்த ஸ்டெப். அடுத்து தீட்டா டாட் உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் h u square. இதுல u square நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். நமக்கு வந்து என்ன கிடைக்குது -h. இது டிஃபரன்ஷியேஷன் கிடையாது, இது வந்து மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? டிஃபரன்ஷியேஷன்னா இத கேன்சல் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன். சோ -h நான் போடுறேன் du by dt ஈக்குவேஷன் 4. இது என்ன பண்றோம்னா திரும்ப அகைன் இத டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to t. h இல்ல t, h is a constant. இதே ஈக்குவேஷன் இத திரும்ப பண்றப்ப என்னது d by dt அதுதான் இங்க -h கான்ஸ்டன்ட். அடுத்து இத வந்து d by dt இங்க இருக்கு. சோ we want d square r by dt square எழுதிடலாம். -h இங்க du by d theta வா d theta. அடுத்து இந்த தீட்டாவை டிஃபரன்ஸ் பண்ணும்போது டைரக்டா u வந்து இந்த டேர்ம் வந்து டைரக்டா t ஐ பொறுத்து பண்ண முடியும். ரெண்டு பார்ட்டா பிரிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து u வை தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம், அடுத்து தீட்டாவை t ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அதுதான் பாத்தீங்கன்னா இத ஃபர்ஸ்ட் இங்க எழுதிறோம் தீட்டாவை டிஃபரன்ஷியேஷன் வந்து இந்த தீட்டாவை dl இதுக்கு பதிலா r டபுள் டாட் போட்டுறலாம். -h அப்படியே வந்துருது. இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க d ஸ்கொயர் u d theta பதிலா theta டாட் இங்க என்ன -h d square u by d theta square. theta டாட் உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி h u square. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மல்டிப்ளிகேஷன் ஆயிருக்கு. h மல்டிப்ளை பண்ணி -h square u square d square u by d theta square. இப்போ நம்ம என்ன வேல்யூ எனக்கு தெரியும் r டபுள் டாட் உடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேனா? ஆமா சார். r டபுள் டாட் உடைய வேல்யூவும் தீட்டா டாட் வேல்யூ எனக்கு தெரியும். ரெண்டு வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப எனக்கு இங்க என்ன இருக்கு? எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் பாருங்க. இதுதான் ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன் 1ல r டபுள் டாட்டையும் தீட்டா டாட்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். r டபுள் டாட் வேல்யூ இருக்கு. இதான் r டபுள் டாட் தீட்டா டாட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் h u ஸ்கொயர் தீட்டா டாட் இஸ் ஈக்குவல் டு h u ஸ்கொயர். ரெண்டையும் இங்க போடுறோம். இந்த ஈக்குவேஷனை போடுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். இந்த மாதிரி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ரெண்டுலையுமே வாங்க இதை வந்து எப்படி எழுதலாம்? h ஸ்கொயர் u பவர் 4 r இன்டு h ஸ்கொயர் u பவர் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதிச்சு. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஏதாவது காமனா இருக்க டேர்ம் இருக்கான்னு பார்க்குறேன். h ஸ்கொயர் -h ஸ்கொயர் காமனா இருக்கு. ஸோ அதான் டிவைட்
இது டேர்ம் மட்டும் வரும். இங்கே ஆர் அப்படியே வந்துடும். மைனஸ் ஆரை நான் டிவைட் பண்ணுறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஆர் யூ 4 யூ ஸ்கொயர். இங்கே வச்சு நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/u, அதாவது யூ இஸ் ஈக்குவல் டு இந்த வேணால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/u போட்டோம்னா ஒரு கேன்சல் ஆகும். d square u by d theta square plus u is equal to minus pi of r by h square u square.